அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம் மலைச்சாரலோட செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி சுட சுட சூப்பரான சிக்கன் சீஸ் பால் பண்ணலாமா? என்கிட்ட சிக்கன் லெக் பீஸ் இருந்தனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட போன்லெஸ் சிக்கன் இருந்தால் கூட அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எலும்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த கறியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச கறியோட இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே நான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாம் ஈவனாக வர்றது மாதிரி கலந்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கலந்த அந்த மிக்சரை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பால் பிடிச்சி அதில் நடுவில் லைட்டாக குழி மாதிரி வச்சுட்டு நம்ம சீஸ் வந்து ஒரு சின்ன பீஸ் உள்ளக்க வச்சுட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி மைதா வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அது கூடவே நான் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்தையும் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூட தேவைப்படும் போது பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.